أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு அல்லாஹ்வின் விருப்பத்துக்குரியவர்கள் யார்? ஒரு முஸ்லிமினுடைய லட்சியம், ஒரு முஸ்லிமினுடைய குறிக்கோள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும், நேசிக்க வேண்டும், அவன் நம் மீது ரஹ்மத்தையும் அருளையும் கொடுக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு தான் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அவனுடைய திருப்தியையும் அவன் நேசத்தையும் பெற வேண்டுமானால் ஒரு சில செயல்கள், ஒரு சில பண்புகள், அவைகளை செய்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனை நேசிக்கிறான். அந்த மனிதன் மீது அருளை கொடுக்கிறான். அவனுடைய பிரியத்திற்குரியவனாக அந்த அடியானை அல்லாஹ் ஆக்கி கொள்கிறான். நாம் அல்லாஹ்வை நேசிப்பது என்பதை தாண்டி அல்லாஹ் நம்மீது நேசம் வைப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அப்படியான நேசத்திற்குரிய சில அமல்கள், சில செயல்பாடுகள், அது செயல்களாகவோ சொற்களாகவோ சிந்தனைகளாகவோ அவைகள் இருக்கின்றன. சில நேரங்களில் சில சிந்தனைகளுக்கு கூட அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கிறான். சில அமல் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நேசிக்கிறான். சில சொற்களை அவர் சொல்லியதன் மூலமாக அல்லாஹுடைய விருப்பத்திற்குரியவராக மாறிவிடுகிறார். அப்படியான வகையில் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களில் ஒருவர் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர். அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நல்ல காரியங்களை செய்யுங்கள். முதல்ல அல்லாஹ் சொல்கிற பொழுது வஹ்சினு, நல்ல காரியங்களை செய்யுங்கள். வெறும் இபாதத்தை மட்டும் இங்கு சொல்லப்படவில்லை. நீங்க செய்கிற காரியங்கள் அது நல்ல காரியங்களாக இருந்தால் அவைகளை செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
இப்படியான நல்ல காரியம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். அவர்களுக்கு 3 வகையான பயன்களை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒன்று, அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னொன்று, இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நல்ல காரியம் செய்யக்கூடியவர்களின் கூலியை அல்லாஹ் வீணாக்குவதில்லை, அல்லாஹ் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறான். இவன் செய்த ஒரு நல்ல காரியம், அதற்குரிய நன்மையை அல்லாஹ் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறான். இது இரண்டாவது. மூன்றாவதாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல காரியம் செய்வர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் என்றால், இறையச்சம் உடையவரோடும் இன்னும் நல்ல காரியம் செய்பவரோடும் அல்லாஹ் இருக்கிறான். ஆக இந்த 3 வகையான பயன்கள் நல்ல காரியம் செய்யக்கூடியவர்கள். நல்ல காரியம் என்றால் என்ன? சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், பிற மனிதர்களுக்கு எதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் நல்ல காரியம். அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற எது இருக்கிறதோ அவைகளெல்லாம் நல்ல காரியங்கள். எனவே அந்த நல்ல காரியத்தை செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக ஆகிறார். அவருக்காக அல்லாஹ் தயார் செய்திருக்கிற கூலியை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. மூன்றாவதாக, அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அவரோடு இருக்கிறான் என்றால் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய உதவியும் அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இவர் அவருக்கு பிறருக்கு நலம் நாடுற காலமெல்லாம் அல்லாஹுடைய உதவி இவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இவர்கள் அல்லாஹுடைய விருப்பத்திற்குரியவர்கள், அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள். அடுத்து இரண்டாவதாக, அல்லாஹுடைய விருப்பத்திற்குரியவர்கள் என்று பார்க்கிற பொழுது இறையச்சம் உடையவர்கள், தக்வா உடையவர். தக்வா உடையவர்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அப்படி இறையச்சம் உடையவர்கள் என்று பார்க்கிற பொழுது 5 வகையான நன்மைகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னொன்று, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளும் ஆறுகளும் இருக்கின்றன. அல்லாஹ் அவர்களுக்கு சொந்தமாக்கி விடுகிறான். அவர்களுக்கு சொர்க்க சோலைகளையும், ஜன்னாத்துங்கிறான், ஜன்னத்து இல்ல, ஜன்னாத் பன்மை அல்லாஹ் சொல்கிறான். பல தோட்டங்களை அவருக்கு சொந்தமாக்கி விடுகிறான். அவர்களுக்கு அல்லாஹ் நதிகளையும் சொந்தமாக்கி விடுகிறான். இது இறையச்சம் உடையவர்களை அல்லாஹ் விரும்புகிற காரணத்தால் அல்லாஹ் கொடுக்கிற அன்பளிப்பு. இது இரண்டாவது. மூன்றாவதாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் மட்டுமல்ல, சிறந்தவராகவும், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராகவும் கருதப்படுகிறார். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் யாரென்றால் இறையச்சம் உடையவரே. நாலாவதாக, சொர்க்கத்தை அல்லாஹ் வாரிசாக்கி விடுகிறான். தில்கல் ஜன்னஹ், இந்த சொர்க்கம், அல்லதி நூரிசு மின் இபாதினா மன் கான தக்கியா, யாரிடத்தில் தக்வா இருக்கிறதோ அவர்கள், அப்படிப்பட்ட நம்முடைய அடியார்களுக்கு நாம் சொர்க்கத்தை வாரிசாக்கி விடுகிறோம் என்று சொல்கிறார். ஐந்தாவதாக, மஃபாஸ், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, அவர்களுக்கு வெற்றிகளை இறைவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த 5 வகையான நன்மைகளை அல்லாஹ் நேசிக்கிற இறையச்சம் உடையவருக்கு அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களில் இரண்டாமானவர் அவர் இறையச்சம் உடையவராக இருக்கிறார். மூன்றாவதாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களில் மூன்றாவதாக, அதிகம் தாராளமாக இறைவழியில் செலவழிப்பவர், பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்கள், அள்ளி வழங்கக்கூடியவர்கள், வாரி வழங்கக்கூடியவர், இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் விருப்பத்திற்குரியவர்களாக ஆகிவிடுகிறார். அப்படிப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு என்றால், இது அல்லாஹ் நேசிக்கிற பண்பு மட்டுமல்ல, அல்லாஹுடைய பண்பாகவும் இருக்கிறது. வாரி வழங்குதல் என்பது அல்லாஹுடைய பண்பாகவும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார், அல்லாஹ் யார் என்றால் வாரி வழங்குபவனாக இருக்கிறான்.
காரணம், நீங்கள் கையேந்தி விட்டால் உங்களுடைய கரங்களை வெறும் கரங்களாக அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான். இதுதான் முழுமையான அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய தன்மையை உடையவன் என்பதற்கு இதைவிட பெரிய சான்றை சொல்ல முடியாது. யாரு கையேந்தி விட்டாலும் சரி, அவர்களுடைய கரத்தை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுஹிப்புல் குரமா ஜவாதுன் யுஹிப்புல் ஜூதத. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான். யாரை நேசிக்கிறான்? தாராளமாக அள்ளி வழங்கக்கூடியவர்களை நேசிக்கிறான். எனவே அவனே பிறர் கையேந்தி விட்டால் வெறுங்கையாக அனுப்ப வெட்கப்படுகிறான். அதனால தான் நபிமார்களுடைய பண்பாகவும் இருக்கிறது. நபிமார்கள் அப்படித்தான். இப்ப சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய இல்லத்திற்கு மலக்குகள் வருகிறார். அவர்களுக்கு மலக்கென்று தெரியவில்லை. மனித ரூபத்தில் வந்த காரணத்தால் ஏதோ நமக்கு தெரியாத, அடையாளம் தெரியாத விருந்தாளி வந்திருக்கிறார். யாருன்னே தெரியாது, புது முகங்கள். நமக்கெல்லாம் விருந்தாளி என்றால் நமக்கு அறிமுகமானவராக இருப்பார். அவரைத்தான் நாம் விருந்தாளியாக கருதி கொள்வோம். ஆனால் யாருண்டே தெரியாதவர், ஆனா ஏதோ சில மனிதர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார்கள் என்றவுடன் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த காரியத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. லபிஸ், ஒரு சிறிய தாமதம் கூட ஏற்படுத்தவில்லை. என்கிறான் அல்லாஹ். அவர்கள் வந்த உடனே அவர்களுக்கு நல்ல ஹனீத், ஃபஹம்ங்கிறோம்ல, நல்ல காளை கன்று. அந்த கன்று எப்படிப்பட்ட கன்றுனா ஹனீத். இன்னைக்கு ஃபஹம் என்றாலும் நமக்கெல்லாம் அறிமுகமாக இருக்கிறது. அதுதான் அவர்கள் சுட்ட அந்த குட்டி ஆட்டு, அதாவது குட்டியை அவர்கள் சுட்டு கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தினார். கொஞ்சம் கூட தாமதிக்கவில்லை. அந்த அளவுக்கு அள்ளி கொடுப்பது, வரவேற்பது, கண்ணியப்படுத்துதல், ஒருவரை நேசிப்பது என்பதெல்லாம் நபிமார்களுடைய பண்பாக இருக்கிறது. அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்குமானால் அல்லாஹ் நேசிக்கிறான். அது மட்டுமல்ல, அள்ளி கொடுத்தல் என்று வருகிற பொழுது நமக்கு அறிஞர்கள் விளக்கம் எழுத, அள்ளி கொடுத்தல் என்றால் பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பது என்ற அர்த்தம் மட்டுமல்ல. ஒருவர்கிட்ட கல்வி இருக்கிறது, கல்வியை கொடுக்கிறார். கொடுக்கிற விஷயத்தில் கொடுப்பவரும் வாங்குபவருக்கும் அவர்களுடைய தேவையை கவனத்தில் வைத்து கொடுக்கப்படுறதுதான் சிறந்ததாக இருக்கிறது. ஒருவர் அறிவில்லாமல் இருக்கிறார், அவருக்கு தேவை கல்வி. அப்படியானால் ஒருவர்கிட்ட கல்வி இருக்கிற பொழுது பொருளாதாரத்தை கொடுப்பதை விட அவருக்கு கல்வியை கொடுத்தல், இதுவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுவும் வாரி வழங்குதலாக இருக்கிறது. அப்ப கல்வியை கொடுத்தல், பொருளாதாரத்தை கொடுத்தல், சில நேரங்களில் பதவியை கூட கொடுத்தல், அதுவும் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியதாக இருக்கும். நான் இந்த இடத்தில் அந்த பொறுப்பில் அந்த பதவியில் இருப்பது என்பது தகுதியுடையதாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னை விட இன்னொருவர் தகுதியுடைய, அதை விட சிறந்தவராக இருக்கிறார், தகுதியுடையவராக இருக்கிறார், ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறார், மார்க்கப்பற்றுள்ளவராக இருக்கிறார். எனவே அவருக்கு விட்டு கொடுத்தல் என்று வருகிற பொழுது இவரும் தாராளமாக வாரி வழங்கியிருக்கிறார் என்றே கருதப்படுகிறார். அவரையும் அல்லாஹ் நேசிக்கிறான். ஏனென்றால் தன்னுடைய பதவியை கொடுத்திருக்கிறார். சில நேரங்கள்ல பொறுமை காத்தல், இதுவும் வாரி வழங்குதலில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. இஸ்லாம் எவ்வளவு ஒரு பறந்து விரிந்த ஒரு சிந்தனையை சொல்கிறது. வாரி வழங்குதல் என்பது பொருளாதாரத்தை மட்டுமே மையப்படுத்தி அல்ல, அதுவல்ல நோக்கம். அந்த சம்பந்தப்பட்டவர் அவருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை, அதுக்குத்தான் சுருக்கமாக சொல்ல முடிந்தது, மனிதர்களுக்கு பயனுள்ளதை வழங்குதல். அது அந்த நேரத்தில் நான் பொறுமை காத்து கொள்வது என்பது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பொறுமை காத்து கொள்ளுதல், இதை நான் வாரி வழங்கியிருக்கிறேன். அதே போன்று சில நேரங்கள்ல நற்பண்போடு நடந்து கொள்ளுதல். இங்க பொருள் செலவு இல்லை, என்னுடைய நடவடிக்கை இருக்கிறது. என்னுடைய நடவடிக்கை, அதுக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் என்பதும் தர்மத்தை சார்ந்தது என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் தேவை, உனது சிரிப்பு அவருக்கு தேவைப்படுகிறது. அவரை நேசித்து அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக நீ ஒரு சிறிய சிரிப்பை சிரிப்பது கூட வாரி வழங்கியவனாக கருதப்பட்டு அல்லாஹ்வால் நேசத்திற்குரியவனாக மாறிவிடுகிறான். காரணம், அவருக்கு அது தேவை.
நம்ம பார்த்து யாருமே சிரிக்க மறுக்கிறார்களே என்று இருக்கக்கூடிய ஒருவருக்கு உங்களுடைய சிரிப்பை நீங்கள் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள். அதுவும் தர்மமாக கருதப்படுகிறது. சில நேரங்களில வெறும் வார்த்தை, நம்ம சொல்லுவோம் வெட்டு வார்த்தை அல்ல, அது நல்ல வார்த்தைகள், அவருக்கு நல்ல நசீஹத்தான அறிவுரையான வார்த்தைகள் அவருக்கு தேவைப்படுகிறது. அதை நான் கொடுப்பதன் மூலமாக நான் வாரி வழங்கியிருக்கிறேன். என்னுடைய ரப்பு என்னை நேசிப்பதற்கு அதுவே மிக பொருத்தமாக இருக்கிறது. எனவே சில நேரங்களிலே பேச்சே அதற்கு போதுமானதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி அஜ்வதுன் நாஸ், ரசூலுல்லாஹ் வாரி வழங்குவதில் அவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு கூடுதலாக வழங்குவார்கள். ரமலானுடைய காலத்தில் சூறாவளி காற்று அடிப்பதை போன்று அவர்கள் அந்த அளவுக்கு வேகத்தோடு அள்ளி வழங்குவார்கள். அப்படிங்கக்கூடிய ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே அள்ளி கொடுத்தார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். சில நேரங்கள் அவர்களுக்கே இல்லாமல் இருந்தது. அவர்கள் அள்ளி கொடுத்தது அவருடைய பொருளாதாரம், அவருடைய உடல் உழைப்புகளை அள்ளி கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய உடலை வருத்தி இந்த மக்களுக்காக அவர்களுடைய சிந்தனையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் சிந்தனையும் தர்மம், நல்ல சிந்தனை. இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு என்ன வழி, அதற்காக வேண்டி ஒரு மூலையில் உட்கார்ந்து சிந்தித்தார்களே, அதுவும் வாரி வழங்குதல். இந்த உம்மத்திற்காக லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உம்மத்தை நினைத்து கவலைப்பட்டு உம்மையே அழித்துக் கொள்வார் போல் தெரிகிறது என்று அல்லாஹ் கேட்கிறானே. இந்த உம்மத்திற்காக வேண்டி சிந்தித்து சிந்தித்து கவலைப்பட்டார்கள். அதனால் அவருடைய உடலையே வருத்தி கொண்டார்கள். இதுவும் தர்மம். அவர்களுடைய கல்வியை கொடுத்தார்கள், அவர்களுக்கு அது கடமை, அதையும் கொடுத்தார்கள், அதுவும் தர்மம். அவருடைய அழைப்பு பணியால் இந்த சமூகத்துக்கு வாரி வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, அறிவுரையால் எத்துணை மனிதர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். அந்த அறிவுரை இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வழங்கினார்கள் அதிகமாக என்று வருகிற ஹதீஸை எல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்தார்கள் என்று அதை சுருக்கி பார்த்து விட வேண்டாம். இவ்வளவு அர்த்தமும் விளக்கங்களும் இருக்கிறது. எனவே ஒரு மனிதனுக்கு பயனுள்ள விஷயம் எதுவாக இருக்கிறதோ அது உங்களிடத்தில் இருக்குமானால் அது எதுவாக இருந்தாலும் கொடுங்கள். உங்களுடைய உழைப்பு தான் அவருக்கு பயனுள்ளதாக இருக்குமானால் அதை கொடுங்கள், உங்களால் முடியுமானால். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவாக ஆக வேண்டுமானால் இப்படிப்பட்ட கர்மங்களை காரியங்களை செய்தாக வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதகா அப்படின்னாங்க. எல்லா முஸ்லிம்களும் தானம் தர்மம் செய்தாக வேண்டும் என்று சொன்னார். எல்லா முஸ்லிம் மீது கடமை என்றார். தோழர்கள் ஒரு விஷயத்தை கடமை என்று சொல்லிவிட்டால் அவர்களால் முடியல ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் கேட்பாங்க. அவர்கள் கேட்டார்கள், தர்மம் செய்யணும் நம்ம எல்லாருமே எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரிதான் சஹாபாக்களும் புரிஞ்சாங்க. அவர்கள் என்ன புரிந்தார்களோ பொருளாதாரத்தை கொடுக்க சொல்றாங்கன்னு, உண்மை அதுதான், அதுவைத்தான் சொன்னார்கள். ஆனா அதுவை மட்டும் சொல்லவில்லை. எனவே தான் சஹாபாக்கள் கேட்டாங்க, அது எங்களுக்கு கிடைக்கவில்லைன்னா என்ன செய்வது யார சொல்லலாம்? எங்க வீட்டில எங்களிடத்தில் இருப்பது ஒரு ஆடை, ஒரே ஆடை. எங்களிடத்தில் அடுத்த நேரத்திற்கு உணவு இல்லை. இருக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பளம் 3 பேர் 2 பேர் சாப்பிட சில நேரங்கள்ல சாப்பாட்டுக்கு அது கூட இல்லை. 2 கருப்புகளை தவிர இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அப்படித்தான் இருந்தது. 1 பேரித்தம்பளம் தண்ணீர். இப்படி இருக்கிற பொழுது நாங்க எப்படி கொடுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபயஅமலு பியதைஹி, அல்லாஹ் உங்களுக்கு 2 கையை தந்திருக்கிறான்ல, உழையுங்கள். அதனால் 2 வகையான நன்மை. ஒன்று ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு, அடுத்தது வயதஸத்தகு என்று சொன்னார். ஒன்று உழைப்பதின் மூலமா நீ பயனடைகிறாய், பிறருக்கு தர்மம் செய்ய கொடுக்க முடியும். இந்த 2க்காக உழையுங்க. இந்த ஹதீஸை கேட்டவுடன் அடுத்த நாள் இத ஒரு இரவு நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் கேட்கிறாங்க. அடுத்த நாள் காலை பொழுதில் நாங்கள் பார்க்கிறோம் கடை வீதிகளில் சஹாபாக்கள் மூட்டை தூக்குவதற்காக வேண்டி நின்றார்கள். எதற்கு தெரியுமா? அவர்களுடைய வயிற்றை நிரப்புவதற்கல்ல, உழைத்து பிறருக்கும் தர்மம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைக்க சென்றார். சரி, அடுத்து கேட்கிறாங்க சஹாபாக்கள், யார சொல்லலாம், லம் யஸ்தத்யா,
அதற்கு முடியாவிட்டால், உடல் பலகீனமானவர், மூட சூக்கலாம் முடியாது அவரால், அல்லது வேற எந்த உழைப்பும் செய்ய முடியாது, அப்படி இருந்தால் என்ன செய்வது யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தர்மத்தை பொருளாதாரத்தோடு சுருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபயுஈனு தல் ஹாஜத்தில் மல்ஹூஃப என்று சொன்னார். மல்ஹூஃப் அப்படின்னாங்க, ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவனுக்கு நீ உதவி செய்தல் அப்படின்ட்டான். அவன் எதால் பாதிக்கப்படுக, கல்வி இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறான். பல அர்த்தங்கள் இந்த மல்ஹூஃப் என்பதற்கு, பல அர்த்தங்கள். எல்லா காலத்திற்கும் அது தோதுவாக வருகிற மாதிரி, எல்லா மனிதருக்கும் அது பொருந்துகிற மாதிரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு எந்த வகையிலாவது தர்மம் செய்ய முடியும். இப்படி தர்மத்தை விரிவுபடுத்தி விட்டால் எந்த வகையிலாவது அவரால் உதவி செய்ய முடியும். அது கல்வியால உதவி செய்யலாம், உடலால் உதவி செய்யலாம், கண்ணால் உதவி செய்யலாம், சிந்தனையால் உதவி செய்யலாம். இஸ்லாம் அந்த அளவுக்கு பொதுவான வார்த்தை மல்ஹூஃப் அப்படின்றாங்க. உதவி செய்தல், யுஐனு தல் ஹாஜத்தில் மல்ஹூஃப். ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பாதிக்கப்பட்டவருக்கு நீ கொடுக்கிற, நீ செய்கிற காரியம் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவருக்கு நியாயத்தை வாங்கி கொடுப்பது, அதுவும் உன்னால முடியலன்னா ஆறுதலான வார்த்தை. கவலைப்படாதீங்க, இப்படித்தான் சமூகம் இருக்கிறது, யாரு நமக்கு ஒழுங்கான தீர்ப்பை சொல்ல போகிறா, நீதிமன்றத்துக்கு போனாலும் விலைக்கு வாங்கி போடுறாங்க. இப்படியான காலத்துல வாழுகிறோம், நமக்கு எதுவுமே நியாயம் கிடைக்காது. பொருளாதாரம் தான் இன்னைக்கு நியாயத்தின் நியாயமா அநியாயமான்னு தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனுக்கு மாலிக்கு யௌமித்தீன் அப்படின்னு அவருக்கு நம்ம நசிஹத்து செய்கிறோமே, இது கூட பாதிக்கப்பட்டவனுக்கு நான் சொல்கிற ஆறுதல் வார்த்தை. இதுவே வாரி வழங்கியவனாக, நான் தர்மம் செய்தவனாக கருதப்படுகிறேன். அல்லாஹ் அப்படிப்பட்டவனை நேசிக்கிறான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதோடு நிறுத்தையில, யா ரசூலல்லாஹ் அதுக்கும் முடியாதவனாக இருந்தா என்ன செய்யறது? யஅமுரு பில் மஅரூஃப் அப்படின்னாங்க. நல்லதை ஏவட்டுமே, நல்ல விஷயத்தை சொல்லட்டுமே. சாலையில போயிட்டே இருக்கிறோம், யாராவது ஒரு மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செய்கிறார் என்றால், என்னால் முடியும், எனக்கு அந்த ஆற்றல் சக்தி இருக்கிறது என்றால் இதை செய்யாதீங்க. கண்ணியமா நான் சொல்றேன். இப்ப நான் என்ன செய்து விட்டேன்டா, வாரி வழங்கி விட்டேன், தர்மம் செய்து விட்டேன். ஒரு சபையில உட்கார்ந்து ஒருவர் இடது கையால எதையாவது சாப்பிடுறார், எனக்கு முடியும், இது சகோதரர் ஒரு வலது கையால சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அவரும் பாதிக்க கூடாது, அவருக்கும் அவருடைய கண்ணியம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. தர்மம் செய்யறோம், இதெல்லாம் தர்மங்கிற பேர்ல அவருடைய மானத்தையோ அவருடைய கண்ணியத்தையோ விலை பேசி விடாதீர்கள், அது அதோட பெரிய பாவமாகிவிடும். அப்ப நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்பதிலும் கண்ணியம் பாதிக்கப்படாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள்ட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை அவர்கள் நேரடியாக சொல்வார்கள். எப்படி தெரியுமா? பெயரை குறிப்பிட மாட்டார், பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க, அல்லது அவரை தனியாக அழைத்து சொல்வாங்க. அப்படியாவது நீங்கள் சொல்லி உதவி செய்யுங்கள் அவருக்கு. சரி, அதுக்கும் முடியவில்லை, என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய யம்சிக அனி ஷர், நீ தீமையை நீ செய்யாமல் இரு, அதுவும் கூட தர்மம் தான். அதை கூட அல்லாஹ், அப்படிப்பட்டவனையும் அல்லாஹ் நேசிக்கிறான். குறைந்தபட்சம் அதுதான். தீமையை செய்ய ஃபஇன்ன லஹு சதகா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், நீ தீமையை செய்யாமல் இருப்பது கூட ஃபஇன்ன லஹு சதகா, அதுவும் தர்மமாகவே கருதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். எனவே அதிகம் வாரி வழங்கக்கூடியவரும் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவராக கருதப்படுகிறார். ரப்பல் ஆலமீனை நேசிக்கக்கூடியவர்களாகும் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாம் நம்மை ஆக்கிக் கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, வாரி வழங்குதல் என்கிற அடிப்படையை பார்க்கிற பொழுது, எவ்வளவு வழங்கினாலும் சரி, நம்முடைய தகுதிக்கு எது முடியுமோ அதுவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்கிறான். நாம் குறைவாக வழங்கியிருக்கிறோம், குறைவாகத்தான் வழங்க முடியும் என்றெல்லாம் நாம் யோசிக்க தேவையில்லை. நம்முடைய இதயத்தை பார்க்கிறான் ரப்பல் ஆலமீன்.
நம்முடைய கல்பை அல்லாஹ் பார்க்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹ், ரசூலுல்லாஹ் போருக்கு நிதி கேட்கிற பொழுது அவர்கள் சிறிய தொகையை கொண்டு வந்தார். மா அபுகைத லி அஹ்லிக, அவங்கள்ட்ட கேட்கப்படு, உங்க வீட்டுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? அபுகைது லஹுமுல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வை ரசூலையும் போதும் என்று ஆக்கி விட்டு வந்தேன். சிறிய தொகை. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா உஸாபிகுக இலா ஷைஇன் அபதா, அபூபக்கரே எந்த நேரத்திலும் உங்களை முந்த முடியாது. நான் கொடுத்தது பெரும் தொகை, உங்களை ஜெயிச்சரலான்னு என்று பார்த்தேன். ஆனா நீங்க கொடுத்தது குறைவான தொகை. ஆனா நீங்க செய்தது உங்கள் வீட்டில் உள்ளதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டீங்க. எனவே உங்களை நான் மிஞ்ச முடியாது என்று சொன்ன. அப்போ நாம் கொடுக்கிறது எவ்வளவு என்பதல்ல, அந்த நேரத்திற்கு என்ன தேவை, உன்கிட்ட என்ன இருக்கிறது, உன்னுடைய உள்ளம் சார்ந்த விஷயம் அது. அல்லாஹ் அதை பார்க்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இப்படித்தான் சொன்னாங்க, மன் ஹஃபர ரூமத ஃபலஹுல் ஜன்னah, யார் இந்த ரூமா என்கிற கிணற்றை தூர்வாரி விலைக்கு வாங்கி கொடுக்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார். ஒரு வார்த்தை தான் உஸ்மானை அப்படியே மாற்றிவிட்டது. உடனே அது மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் வந்த பொழுது முஹாஜிர்கள் வந்துட்டாங்க. மதீனாவில் தண்ணி பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே மதீனால இருக்கிற கிணற்றில் எல்லோரும் அதை எடுத்து கொண்டிருந்தார்கள், போதுமானதாக இருந்தது. இப்பொழுது வருகை கூட கூட அங்கு ஜனத்தொகை கூடிவிட்டார்கள். தண்ணீர் பஞ்சம், குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் இல்லை. ஒரு ரூமா என்கிற கிணறு மட்டும் இருக்கிறது. அது ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறு. அவன் தண்ணீர் பிடிப்பதற்கு தடை செய்து விட்டான். முஸ்லிம்களுக்கு தண்ணீரே கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னார், யாரு இந்த ரூமா என்கிற கிணற்றை தூர்வாரி வாங்கி கொடுக்கிறாரோ, வக்ஃப் செய்யறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார். உடனே யூதன்ட்ட போய் பேசுறாங்க. அவன் சொன்னா, பாதி கிணற்றை உனக்கு விலைக்கு தாரேன் என்றார். அது என்ன பாதி கிணறு என்று சொன்னால், ஒரு நாளைக்கு முஸ்லிம்கள் தண்ணி பிடிக்கட்டும், அடுத்த நாள் தண்ணி பிடிக்க கூடாது, அடுத்த நாள் அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அவ்வளவுதான். அதற்கு என்ன தொகை தெரியுமா? 12,000 திர்ஹம் அல்லது தீனார். அதற்கு அவர்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் எடுப்பதும் காணாமல் ஆகிவிட்டது. காரணம், நிறைய பேர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்துகிட்டே இருக்கிறாங்க. மக்கள் தொகை அதிகமாக பொழுது ஒரு நாள் என்பது காணாமல் ஆகிவிட்டது. மீண்டும் போய் பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. மீதி பாதியையும் எங்களுக்கு கொடுத்து விடு. அப்படியானால் 8,000 திர்ஹம் வேண்டும் என்று கேட்டார். அதையும் கொடுத்து வாங்கி கடைசியில் அதை வக்ஃப் செய்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னவுடன் என்ன, அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரிய ஒரு அமல். அந்த மக்களின் தேவை இன்று தண்ணீர் தேவை, அதற்கு அதை வாங்கி வக்ஃப் செய்தார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு தோழர்கள்ட்ட அவர்கள் நடந்து கொண்டார். இன்னும் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் பிறருக்கு தர்மம் செய்கிறாரோ, தர்மம்னா பொதுவான வார்த்தை, தர்மம்னா பொருளை மட்டும் நினைக்காதீங்க, தர்மம் செய்கிறாரோ, நாளைக்கு அந்த தர்மம், பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க, நாளைக்கு அந்த தர்மம் சதகதிஹி என்று சொன்னாங்க. அவர் செய்த தர்கம், அவருடைய தர்மம் அல்லாஹ் எப்படி ஆக்கி விடுகிறார் என்றால், அவருக்கு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் மஹ்ஷர்ல அது எவ்வளவு நேரம் ஆகணும்லாம் சொல்ல முடியாது. நல்லவரா கூட இருப்பார், அவருடைய விசாரணை அவ்வளவு தூரம் நீண்டுகிட்டே போகும். அதையெல்லாம் விசாரிச்சு அவருக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் வெயில்ல தான் நிக்கணும். ஆனா இவர் தர்மம் செய்தவராக இருந்தால் அவருக்கு அவர் செய்த தர்மம் அவருடைய தலைக்கு மேல நிழல் போன்று இருக்குமா, சதகதிஹி என்று சொன்னார். அவர் செய்த தர்மம் அவருக்கு நிழல் போன்று நிற்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது எந்த தர்மமா இருந்தா, ஏற்கனவே தர்மத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டோம், அது எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு நிழலாக நிற்க போகிறது, இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர்கள் தர்மமே செய்யாம பணத்தை வச்சுக்கிட்டே இருக்க, இன்னும் சொத்துக்கள் வாங்கி போடணும் நினைக்கிறான். அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. என்ன கேட்கிறாங்க பாருங்க, ஐயுக்கும் மாலு வாரிசிஹி அஹப்பு இலைஹி மின் மாலிஹி, தமது செல்வத்தை விட
வாரிசின் செல்வத்தை உங்களில் யாராவது நேசிப்பீர்களான்னு கேட்டார். உங்களுக்குள்ள செல்வத்தை விட உங்களுடைய வாரிசுக்கு இருக்கிற செல்வத்தை உங்களை யாராவது நேசிப்பீர்களா என்று கேட்டார். அப்போ உடனே தோழர்கள் சொன்னாங்க, மாமின்னா அஹதுன் இல்லா மாலுஹு அஹப்பு இலைஹி அப்படின்னாங்க. அது எப்படி யார சொல்லலாம்? ஒருவர் தனக்குரிய செல்வத்தை தானே நேசிப்பார். வாரிசு என்பது அடுத்தவருக்கு தானே போகிறது, அதை எப்படி நேசிப்பார் என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, ஃபஇன்னம லஹு மா கத்தம வ மாலு வாரிசிஹி மா அஹ்ஹர என்று சொன்னார். ஒருவர் மரணத்திற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதுதான் அவருக்குரியதாக இருக்கிறது, அவருடைய சொத்து அது. ஒருவர் மரணத்துக்கு முன்னாடி தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை செலவழிப்பதுதான் அவருக்குரியது. அவர் விட்டுட்டு போன பிறகு அவைகளெல்லாம் அது வாரிசுக்குரியதாக ஆகிவிடும். பாருங்க, அப்ப அதுக்கு பிறகு அது வாரிசுக்குரியதாக ஆகிவிடும். இப்ப நீங்க எதை நேசிக்க போறீங்க? உங்களுடைய சொத்தையா அல்லது வாரிசுக்குள்ளதா? அதனால உங்களுடைய வாரிசுக்கு நம்ம அவர்களை பிச்சைக்காரர்களா விட்டுட்டு போயிடக்கூடாது என்று சொன்னதெல்லாம் அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லாம வச்சுட்டு போவாதீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு தான் அவருக்கு நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறோம், அவருக்கு நல்ல சம்பாதிக்கிற தகுதியை கொடுத்திருக்கிறோம். நம்ம உழைச்சி அவர் அதையெல்லாம் செஞ்சு அவரை முன்னேற்றி அவரே பெரிய அளவில் சொத்து சேர்க்கிற அளவுக்கு ஆகிட்டார். இப்ப நம்மகிட்ட உள்ள சொத்தை ஏன் வாரிசுக்கு விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம்? உங்களுக்குரியதாக ஆக்கி கொள்ளுங்கள். இல்லட்டா நீங்க மூத்தா போயிட்டீங்கன்னா அது வாரிசு எடுப்பான். இப்ப உங்களுக்குரியதாக ஆகணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஹயாத்தா இருக்கும் போது வக்ஃப் செய்யுங்க. அதனால தான் நம்முடைய சஹாபாக்களுடைய வரலாற்றுல பார்க்கிறோம், முடிந்த அளவுக்கு வக்ஃப் செஞ்சாரு. வக்ஃபை அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் வக்ஃப் விஷயத்தில் அவ்வளவு கவனம் எடுத்தார்கள். எல்லா பள்ளியும் பாருங்க நிறைய வக்ஃப் செஞ்சிருப்பாங்க. இப்போ வக்ஃப்லாம் மாறி மங்கி போய் விட்டது. இருக்கிற வக்ஃப் சொத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா என்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு உள்ள நிலை ஆகிவிட்டது. எனவே இவைகள் தான் நமக்குரியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள், வாரி வழங்கக்கூடியவர்கள். அந்த வாரி வழங்குதல் என்பது எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அது தர்மமாகவே கருதப்படுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் அனைவரும் மாதிருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.